ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் என்னென்னா ஆதன் டிவியிலேருந்து எங்கள் அண்ணன் விஜய் கட்சியிலேருந்து ஒரு ஆள்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அதாவது ஆதர் அர்ஜானாக்கு தெரிஞ்ச இந்த கட்சி ஒருங்கிணைப்பாளர், கட்சி மாவட்ட தலைவர் எல்லாருமே விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நான் இப்போ சொன்னால் அவர் இங்கே கட்சி ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட தலைவர், அங்கே இருக்க கிளை செயலாளர் எல்லாரையும் பார்க்கக்கூடிய வேலையாது அமைப்பாங்க. என்ன இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். இதே கேள்வியை நீங்கள் டிஎம்கே நம்ம தற்சமய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அண்ணன், இந்த ஸ்டாலின் அங்கிள் அண்ணன் சொன்ன அவர் கோபட்டுவார். ஸ்டாலின் அங்கிள் அவர்கிட்ட போய் கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் இதில் ஒருங்கிணைப்பாளர் யாரப்பா இன்னைக்கு கேளுங்க, அவர் பதிவு விட்டு பார்ப்போம். கேட்டால் நாங்கள் 60 வருஷம் 70 வருஷம் கட்சி நடத்தினேன்னு சொல்கிறாங்க. கேளுங்க, கேட்டு அவர் பதிவு விட்டு பார்ப்போம். சொல்ல முடியாது அவரால். ஏன்னா இத்தனை தொகுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு எத்தனையோ ஒருங்கிணைப்பாளர் வச்சுருக்காங்க. யாருக்காக என்ன பொறுப்பு கொடுத்தோன்னு என்ன அவங்களுக்கு தெரியாது. என்ன அது கீழே இருக்கக்கூடிய ஆள் தான். ஏன் தலைவர் அவங்க உள்ள வேலையை தான் பார்ப்பாங்க. அது கீழே இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஆதன் டிவியில் நீ தேவையில்லை என்ன டிஎம்கேலேருந்து உன பணம் தராங்களான்னு நினைக்கிறேன். நீ என்ன அதிகாரமாக கேட்குறா? நான் நிறைய வீடியோ ஆதன் டிவியில் பார்த்துருக்கேன். நீ விஜய் பற்றி ரொம்ப மோசமாலாம் கேள்வி கேட்குறா. கேட்க நேரில் ஏன்ட்ட கேளு, நான் உனக்கு பதில் தரேன்.